ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகேயோட எஃப் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஜெஃப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க காய்ஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ட்ரோ தான். நீங்கள் ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ரிச் பிஸ்னஸ் மேனோட பொண்ணு கிம் ஒயன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி முடிச்சுட்டு நீங்கள் செம்ம டயர்டாக வந்துட்டுருக்கீங்க உங்கள் வீட்டுக்கு தான். நீங்கள் உள்ளே வந்தோன்னே உங்கள் அப்பா தான், ஒயன் வந்துட்டியாம்மா? அப்பா நீங்கள் இன்னும் தூங்கலையா? மணி 11 ஆகுது. உங்ககிட்ட ஒன்று முக்கியமான விஷயம் பேசணுமா, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன முக்கியமான விஷயம்? அதுவும் இந்நேரத்தில் வெயிட் பண்ணி சொல்கிற அளவுக்கு? என்னப்பா, ஏதாவது சொல்லணுமா? என்னாச்சு? ஆமாம் ஒயன், முக்கியமான விஷயந்தான். வந்து உட்கார். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஷோபாவில் உட்காருங்க. உங்கள் அம்மா கிச்சன்லேருந்து பார்த்துட்ருக்காங்க எல்லாத்தையுமே. என்னப்பா சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஒயன், நான் இதுவரையும் உனக்கு நிறைய செஞ்சுருக்கேன். சின்ன வயசுலேருந்து உன்னை எந்த ஒரு கஷ்டமும் படாமல் பார்த்துருக்கேன், என்னோடய பிரின்சஸ். ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட சின்ன வயசுலேருந்து எதுவும் கேட்டதில்லை. இப்போ ஒன்று கேட்பேன், செய்வியா? உங்களுக்கு செம்ம டவுட்டு, என்ன திடீர்னு இப்படிலாம் பேசுகிறாரப்பா அப்படின்ட்டு. ஒயன், என்னம்மா? நான் கேட்குறதுக்கு எந்த பதிலும் சொல்ல. அப்பா நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு புரியல. எனக்கு சுற்றி வளைச்சி புரிஞ்சுக்க தெரியாது. ஸோ டேரெக்டாக நீங்கள் சொல்ல வேண்டதை என்கிட்ட சொல்கிறீங்களா? சொல்கிற ஒயன், நீ பிஸ்னஸ்மேன் ஜியானோட பையனை கல்யாணம் பண்ணிக்கணும். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா உங்கள் அப்பா கல்யாணன்ற பேச்சை இதுவரை எடுத்ததே கிடையாது. இப்போ திடீர்னு ஒரு குண்டு தூக்கி போடும், உங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. அப்பா என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு நீங்கள் இதுவரை என்கிட்ட மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. திடீர்னு ஏன் இந்த முடிவு? ஒயன், இப்போ நான் அது சொல்கிற நிலமையில இல்லை ஒயன். நம்மளோட பிஸ்னஸை காப்பாற்றணுன்னா ஒரே வழி இது மட்டும்தான் ஒயன். அப்பாக்காக இது செய்ய மாட்டியா? அப்பா நீங்கள் என்ன கேட்டிருந்தாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன். ஆனால் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறீங்க. ஐம் ஜஸ்ட் 23 டேட். ஐ வாண்ட் டு மேரி இன் 26 அட்லீஸ்ட். எதுக்கு நீங்கள் இப்போ திடீர்னு ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஒயன், இந்த முடிவில் நான் பின்வாங்கறதா இல்லை. நீ நாளைக்கு பிளைண்ட் டேட் போகிற, தட்ஸ் இட். நாளைக்கு பார்க் ஹோட்டலில் அந்த பையன் வருவான். நீ அவனுக்காக போய் வெயிட் பண்ண. 10 o'clock தான். பட் டேட், அதோட உங்கள் அப்பா அங்கேருந்து போயிடுறாரு. டேட் டேட் ஷிட், என்ன நினச்சிட்ருக்காரு அவரு? அம்மா என்னம்மா இதெல்லாம்? உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்ல, எனக்கு தான் மேரேஜ்னால் பிடிக்காதுன்னு. உங்களுக்கு விருப்பம்னா அட்லீஸ்ட் நான் 26 கல்யாணம் பண்ணிக்கிறேன். எதுக்காக இப்போ? ஒயன்மா சாரி, உங்கள் அப்பா மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது. அம்மா, உங்கள் அம்மாவும் போயிடுறாங்க. ஏன்னா இப்படிலாம் நடக்குதோ? ஒரு பொண்ணுக்கு தன்னோட வாழ்க்கையில் என்ன அடுத்த டிசிஷன் எடுக்கணும்னு அவளுக்கு தெரியாதா? எதுக்கு இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க? நாளைக்கு நான் போக மாட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் போய் தூங்க போய்டுறீங்க. மார்னிங் நீங்கள் எப்பவும் போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகணுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டுருக்கீங்க. அம்மா கிளம்பிட்டியா? அந்த அட்ரஸ்? டேட், நான் இங்கே போகிறத ஐடியா இல்லை. எனக்கு இந்த மேரேஜ்லாம் விருப்பம் இல்லை. ஒயன், நீ இன்னைக்கு போய் தான் ஆகணும். டேட், நான் போக மாட்டேன்னு சொன்னேன். எதுக்காக நீங்கள் இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை டேட். தயவு செஞ்சு என்னை விட்டுருக்க. அம்மா நீங்களாவது சொல்லி புரிய வைங்க. ஒயன், அப்பாவை நீ எதிர்த்து பேசக்கூடாது. அவர் சொல்கிறத செய். அம்மா டேட், நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல, உங்கள் அப்பா பலார்னு ஒரு அறை தான்.
வயன், இப்போ நீ அங்கே போகிற. தட்ஸ் இட். என்னை எந்த கேள்வி நீ கேட்கக்கூடாது. அதோட உங்கள் அம்மா அந்த அட்ரஸை கொடுக்குறாங்க. உங்கள் அப்பா வெளியில் போயிடுறாரு. உங்கள் அம்மா அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நீங்கள் வேறு வழியே இல்லாமல் அந்த பிளைண்ட் டேட்க்கு போகிறீங்க. ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல. யார் எவனே தெரில. ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்கள் பாட்டுக்கு புலம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அந்த ஹோட்டல்லாம் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அவனுக்காக. யாரோ வந்து அவங்க ஆப்போசிட் சீட்டில் உட்காடுறாங்க. நீங்கள் ஃபேஸே பார்க்கல. வந்துட்டான் போல. என்ன இப்படிலாம். அப்போது ஒரு குரல், வயன். நீங்கள் அப்போ தான் அவன் ஃபேஸை பார்க்குறீங்க. செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஹேண்ட்ஸம் மட்டும் இல்லை, செம்ம பியூட்டிஃபுல். உலகத்தில் இருக்க எல்லா அழகான வார்த்தைகளும் அவனுக்காகவே படைக்கப்பட்ட மாதிரி அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். உங்கள் கண்ணை உங்களாலே நம்ப முடியல. நீங்கள் அப்போ தான் அவனை பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு செம்ம கோவம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு விருப்பமே இல்லாமல் இந்த டேட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் முறைச்சிக்கிட்டே பார்க்குறீங்க. வயன், உங்கள் நேம் வயன் தானே? என் பேர் ஜங்குக். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? நீங்கள் பார்க்குறீங்க அவன் லுக்குக்கும் அவன் பேச்சுக்கும் சுத்தமாக அவங்க செட்டே ஆகலை. அவன் ரொம்ப சைல்டிஷாக பேசிகிட்ருக்கான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் எங்கள் அப்பா சொன்ன ஊருக்கெல்லாம் போகலாம். அப்புறம் நீ என்னை வெறுக்க மாட்டல்ல? ஏன்னா என்னோட அப்பா என்னை அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. ஏன்னா என் தலையில் ஏதோ பிரச்சனை இருக்கான். அதனால் அவன் அழுவே ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அவனை பார்த்தோன்னே. ஏன்னா அவ்வளோ சைல்டிஷாக குழந்தைத்தனமாக இருக்கான் அவன் பார்க்கும்போது. அவன் பேச்சும் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்தது என்னென்னா ஒரு ரூடான ஒரு பையன் இல்லை ஒரு பேட் பாய் அந்த மாதிரி தான் இருப்பான்ட்டு. இவனை பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியல. நீங்கள் ஜங்குக், எதுக்கு நீங்கள் அழுவுறீங்க? உனக்கு தான் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைல்ல? நீ சோகமாக இருக்க. அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியில் என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா என் தலையில் பிரச்சனை இருக்கான். அதனால் நான் மென்டல் மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு எல்லோரும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. உன்னால் யார் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீ இந்த கல்யாணத்தில் சம்மதம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இதுவரையும் நிறைய பொண்ணுங்க என்னை பார்த்துட்டு ஐ லவ் யூ சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தோன்னே என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பியா? உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா? அவன் குழந்தைத்தனமாக கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எந்த வார்த்தையும் உங்கள் வாயிலேருந்து வரல. ஏன்னா ஒரு இன்னசென்டான சோல் உங்கள் முன்னாடி பேசும்போது உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஜஸ்ட் அவனை மட்டுமே ஸ்டார் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக், அவன் அழுகுறதை நிறுத்திட்டு உங்களே பார்க்குறான். என்னாச்சு? உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு? சின்ன வயசுலேருந்து ஏதாவது தலையில் பிரச்சனையா? என்னாச்சு? நீங்கள் ஏன் அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவனோட சைல்டிஷ் பிஹேவியர். அவன் நல்லா நீங்கள் உங்களை தவிர யாராலையும் பார்த்துக்க முடியாது. ஆனால் அவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அந்த ஒரு ஆர்வத்தில் தான் நீங்கள் இந்த கொஷினை கேட்டிருப்பீங்க. எனக்கு தெரியல. எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சா. அப்புறம் எதுவும் மறந்துடுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் தலையில் அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் தெரியல. அதுக்கப்புறம் நான் எப்போ பேசினாலும் எல்லாம் என்னை பைத்தியம், இவ சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்கும் தெரியுமா?
என் கூட பேசுறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நான் ஒரு ரூமில் தனியாக இருப்பேன். எங்கள் அப்பா வேலைக்கு போயிடுவார் காலையிலே. அதுக்கப்புறம் நைட்டு தான் வருவார் லேட்டாக. எனக்கு என்னோட உன்னி அங்கே மெய்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அவன் குழந்தைத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து நீங்கள் அழவே ஆரம்பிச்சிடுறீங்க. ஏன்னா அவ்வளோ பெயின் அனுபவிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவன் பேசுறதுலேயே உங்களுக்கு தெரியுது. சங்கு, நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. என்ன, உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை தானே? சொல்லிடுங்க, நான் அப்பாகிட்ட சொல்லிக்கிறேன். எனக்கு தெரியும் இவ்வளோ அழகான பொண்ணுலாம் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கன்னு. ஜாகு, யார் அப்படி சொன்னா? நான் ஒன்று சொல்லவா? ஃபர்ஸ்ட்டு உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உன் லுக்கு மட்டும் இல்லை, உன் பேச்சும். யாரை சொன்னா நீ பைத்தியம்னு? அவங்க சொல்கிறவங்க தான் பைத்தியம். நீ என்னை பொறுத்த வரையும் ஒரு குழந்த மாதிரி. உன்னை என் குழந்த மாதிரியே பார்த்துக்கிறேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம். உங்கள் அப்பாகிட்ட போய் சொல்லு, உங்களோட ஹேண்ட்ஸமான பையனை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. சேக்கு செம்ம ஷாக் ஆகிட்டான். நிஜமாலுமா? அப்போ நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் நம்ம பேபி க்யூட்டாக ஒரு பேபிலாம் வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி நம்மளும் வச்சுக்கலாம் அப்படின்றான். வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுங்கள், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம்னு சொல்லிட்டு. அவன் சந்தோஷமா பாய் பாய் ஒய்ஃபி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். உங்களுக்கு சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. என்ன இவன் இவ்வளோ க்யூட்டாக இருக்கான்? அவன் ஆளுக்கும் பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் அவனை இனிமேல் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த கல்யாணத்தில் நான் விருப்பம் இல்லாமல் தான் வந்தேன். பட் உன்னை பார்த்தோன்னே உன்னை நான் உன் அம்மா விட நல்லா பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஐ லவ் யூ ஜாங்கு. இப்படி நெக்ஸ்ட் டே தான் உங்கள் மேரேஜ் சீக்கிரமாகவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவங்க பேரண்ட்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்து பேசிக்கிறாங்க. ஒரு வாரத்திலே உங்கள் மேரேஜ். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்போவுமே பசங்க தான் வெயிட் பண்ணுவாங்க. இந்த வாட்டி நீங்கள் அட்வான்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் செம்ம ஹேண்ட்ஸம்மாக ஹாட்டாக செக்ஸியாக அப்படி வரான். அவன் பேச்சுக்கு தானே சம்மந்தம் இருக்காது. அவன் லுக்கை பார்க்கும் போது பா யாரா இவன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணுது. இந்த அழகு ஃபுல்லாக எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் வச்சு ரசிக்க போகிறேன். நீங்கள் ஒரு கனவுக்கே போயிடுறீங்க. அவன் உங்களை பார்த்தா நடந்து வரான். அந்த லுக்கு பேசினதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நேற்று பேசின குழந்தையா இது இப்படி இருக்கான்? உங்ககிட்ட வந்து வயன் நீ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்றான். தேங்க்யூ மிஸ்டர் ஹேண்ட்ஸம், நீங்களும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. உங்கள் மேரேஜ் பியூட்டிஃபுல்லாக நடக்குது. நீங்கள் 2 பேருமே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கல, உங்கள் சோல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஃபைனலி உங்கள் மேரேஜ் நடக்குது. நீங்கள் 2 பேருமே ஹாப்பி தான். இப்போ டைரெக்டாக நீங்கள் சியான் மேன்ஷனுக்கு தான் போகிறீங்க. ஜேகேக்கு அம்மா கிடையாது, சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அவங்க அப்பா மட்டும்தான் ஒர்க்ஹோலிக். பார்த்தாலும் ஒர்க்குன்னு சொல்லிட்டு பிஸியாக இருப்பார். இந்த மேரேஜு உங்கள் அப்பாவுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கும். அதை சியான் கம்பெனி பார்ட்னர்ஷிப்பால் தான் சரி பண்ண முடியும்னு தெரியும். ஸோ உங்கள் அப்பா பிளான் பண்ணி உங்களுக்கு சியானை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாரு. அதனால தான் இந்த மேரேஜ் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்திருக்கும். இப்போது நீங்கள் ஜியான் மேன்ஷனுக்கு போயிட்டுருக்கீங்க. காரில் வரும்போது ஜேகே நிறைய பேசிகிட்ருக்கான். வயன் எங்கள் மேன்ஷன் பார்த்துருக்கேன் நீ, அது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும் தெரியுமா? அதில் நிறைய ரூம் இருக்குது. உனக்கு எந்த ரூம் வேணும்னா எடுத்துக்கோ, இல்லை நீ என் கூட படுத்துக்கோ சரியா? நம்ம 2 பேரும் ஹக் பண்ணிக்கலாம் சரியா? அதுக்கப்புறம் நான் நிறைய கதை சொல்கிறேன், நீயும் நிறைய கதை சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டே வரீங்க, எதுவுமே பேசவே இல்லை. அவன் சொல்கிற விஷயத்தெல்லாம் ரசித்து கேட்டு வந்துட்ருக்கீங்க. ஃபைனலி யூ ரீச்ட் மேன்ஷன்
அப்படியே நைட் ஆகுது. உங்க ஃபர்ஸ்ட் நைட் தான். நீங்க உங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நைட் ட்ரெஸ்ஸில் வந்து ஜேகேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் சாப்பிட்டு பொறுமையாக வரான். வயன், நீ இன்னும் தூங்கலையா? ஓகேடா மீ, இதோட கண்டினியூஷன் நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. Bye அம்மி, சங்கே.